சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கா? டேய், ஒரு கட்ட பிரம்மச்சாரிய கேவலம் எந்தெந்த விஷயத்தோடலாம் கம்பேர் பண்ற போறான்? சிரிச்சு தானே பேசுறா, இனிமே சிரிக்கவே மாட்டா. ஏன் என்ன பண்ண போறா? என்னதான் முடிவு? இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் போகிறேன். ஏ கனி நில்லு. ஏன் எனக்கு பிடிக்கலையா? என்னடா சொல்றா? நானும் கனி லவ் பண்ணுறது உனக்கு தெரியாது? லவ் பண்ணிட்டீங்களா? அந்த பொண்ணு உண்டு வந்து சொன்னிச்சா லவ் பண்ணுறேன்னு? ஏய் என்ன மேலே கை வைக்கிறா? என்னடா நான் சொல்லிட்டியா? அண்ணா சொல்லிட்டேண்ணா. ஆனால் அவனுக்கு நம்மளை விட வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. அவன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு பார்த்தா அது நான் தான். என்னோட என்ன பிரச்சனையாக இருக்கும் அவனுக்கு? அண்ணா உனக்கு விஷயமே தெரியலண்ணா. என்னடா அந்த பொண்ணு அவனை லவ்வே பண்ணலண்ணா. என்னடா சொல்ற? அந்த பொண்ணு என்னென்ன லவ் பண்ணு ஏய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காண்ணா. நீ சொன்ன மாதிரியா ஆமால, எல்லாரும் நம்பிடுவாங்க, கவலைப்படாத. அப்புறம் கனியை லவ் பண்ணது சத்தியபவன் சும்மா விட்டா? சும்மா விட்டான். நீ வேற டப்புன்னு காலரை பிடிச்சி விட்டாயா? நான் என்ன சொல்றா? எப்படியே மழுப்பி வந்துட்டேன். அடுத்த தடவை அடிச்சா நீ தான் பார்க்கணும். அப்போ சொன்னது தான் இப்பயும். உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன், சரியா? இது ஒன்றே நல்லா பேசு. என்னடா சொல்ற? ஒன்றும் இல்லையா, பார்த்து. என் மாமன் அவரை எப்படி போறதுன்னு தெரியலடா. யோ நீ வேற யாரா போறியா? அப்படி கம்பி எடுத்து சலக்குன்னு குத்துனா முடிஞ்சிச்சு. என்ன விளையாட்டு காட்டுறியா? உங்க எவ்வளோ அழகாக ஒரு செட்டிங் போட்டு பிளான் போட்டுட்டு இருக்கான், விளையாட்டு இருக்கா? அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது, அவனே 10 பேர் அடிப்பான்டா. யோ நீ வேற கத்தி எடுத்து பின்னாடி போய் குத்துனா சரியா பிடிச்சி. குத்துவ உன்னை பத்தி தெரியாதடா உனக்கு. யோ ஆள் பார்க்க அமைதியாக இருக்காரு, அழகாக முடிச்சு விட்டுடலாம். ஆள் பார்க்க அமைதியா இருக்காரா? அவர் எப்போ தானே பார்க்குறேன் நீ? ஆள் சரியான சைக்கோ பிடிச்சாள்றா அவன். யோ அதனால் நான் பார்த்துக்கிறேன் எப்படி முடியுதுன்னு. நிறுத்து, நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியும். என் தலைலாம் குடைகிறான் எனக்கு. யோ நான் இந்த கம்பியெல்லாம் போட்டு கட்டிங் வாங்கிட்டுருவா. ஐய் என்னை பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? அப்புறம் நீ என்ன ஓகேம்மா? டேய் நீ வேற என் மாமனையும் அவனையும் போட்டு என் கனி கூட உசுரோட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்குண்டா. இந்த குடல் அழுவி சாவு சொல்றியா? நீ சாவி வச்சு பொண்ணு. டேய் நான் போயிட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வரேன், வேணா வா. வரியா என்ன? டேய் என்னயா? கடைசியாக ஒரு குவார்ட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா காலையிலேருந்து அண்ணன் எங்கம்மா போணுச்சு? ஆளே காணும். இல்லம்மா, காலையில ஒரு தம்பி வந்து கூப்பிட்டாமா, வேலைக்கு போறேன்னு. அண்ணன் வந்து காலையில சாப்பிடாத அவசரம் போனாமா. அம்மா சாப்பிடாம போலாமா? அப்படி என்னம்மா வேலை? யாரும்மா வந்து இப்படி போனா? யாருன்னு தெரியலம்மா, புதுசா இருந்தான். அம்மா ஏற்கனவே அண்ணனுக்கு ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அப்புறம் ஏமா தெரியாதவங்களாம் அனுப்பி வைக்கிற? அம்மா அவன் தாம்மா தெரிஞ்ச தம்பின்னு சொன்னான், இல்லைன்னா நான் அனுப்பி வச்சிருக்க மாட்டேன் அண்ணனை. அம்மா மணி வேற 12 ஆயிட்டுமா, இன்னும் அண்ணன் ஆளே காணுமா, பயமா இருக்குமா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் காலைல வருவான், நீ பேசாம படுத்து தூங்கு. சரிம்மா.
டேய் சத்தியா, 2 நாளா எங்கே போனேன்? ஆளையே காணோம், பார்க்கவே முடியல. அது ஒன்றும் இல்லைடா, மனசு ஒன்றும் சரியில்லை, ஒரே கெட்ட கனவாவே வருது. என்னடா கெட்ட கனவு? ஏன் உன் ஆள் உனக்கு ஓகே சொல்லிடுச்சா? அது ஒன்றும் இல்லைடா, யார்கிட்ட நான் லவ் சொல்லி அவள் பதில் சொல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கு. இன்னொன்று, என் மாமா அவனு 2 நாளாக கத்தியால் குத்துற மாரி கனவு வந்துக்கிட்டே இருக்குடா எனக்கு. என்ன உண்மையிலேயே உங்கள் மாமாவை கத்தியால் குத்திட்டு உன் கனவு உண்மையாக்கிடுதா? டே சும்மாறா, அவரே இப்போ தான் வர என்கிட்ட கொஞ்சம் நல்லா பழகுறாரு, அதையும் கெடுத்துறியாட்டுக்க. பின்ன என்னடா கனவுல வந்து அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு? நானும் தான் கனவுல நயன்தாரா கூட டான்ஸ் ஆடுற மாதிரியும் கிருதி சுரேஷ் கூட நடிக்கிற மாதிரியும் கனவு கண்டேன். அதெல்லாம் என்ன உண்மையாட போதா? சும்மா. சரி, இந்த நேரம் ஆளுங்க வருவா, அவள் கையில் காலில் விழுந்து ஓகே சொல்கிற வழியே பாரு. டேய் சும்மாறா, நானே அவன்கிட்ட லவ்வை சொல்லி சொல்லி எனக்கே சலிச்சு போயிடுச்சுடா. ஏதோ இந்த ஒரு தடவை உனக்காக நான் சொல்லி பார்க்குறேன், அப்படி அவள் வேணான்னு சொல்லிட்டானா அவளை தூக்கி எறிஞ்சிட்டு என் பழப்ப பார்த்து நான் போய்டும்டா. ஏ வரா, புள்ளிக்கு புத்தி வந்துருச்சா? இந்த தடவை எப்படி இருந்தாலும் ஓகே சொல்ல மாட்டா, நீ பழப்ப பார்க்க ரெடியாக இருப்பா. டேய் நீ எப்போ பார்த்தாலும் என் லவ்வை பிரிக்கிற நினப்பிலேறா. இப்போ என்னடா உன் லவ்வை சேர்த்து வைக்கணும் அவ்வளோதானே? இந்த வரா பாரு ஆளு, போய் பேசு போ. கனி நில்லு கனி, உன் மனசில் என்னதான் நினச்சிருக்க நீ? நானும் எத்தனை வருஷமா பின்னாடி சுற்றிருக்கேன், பெரிய அழகின்னு நினைப்பா உனக்கு? உனக்கு என்னதான் ஆச்சு? என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டு போ. உன்னை எனக்கு பிடிக்கல. ஏய் உனக்கு என்னை பிடிக்குன்னு தெரியும், அப்புறம் ஏன் போய் சொல்கிறா? எனக்கு உன்னை பிடிக்காது, போதுமா? கனி நீ இல்லைன்னா செத்துருவேன் கனி. கனி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கா? மச்சான் டேய், அப்படி என்னடா சொன்ன? அவன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா? ஒன்றுமே சொல்லடா. ஒன்றுமே சொல்லியா? அப்புறம் ஏன்டா கண்ணெல்லாம் கலங்குது? அவளை பற்றி என்னென்னமோ கனவுலாம் கண்டு வச்சிருந்தேன்டா, ஒரு அறையிலே எல்லாத்தையும் மாற்றிட்டாடா. அப்படி என்னடா கனவு கண்ட? அத்து மகளே நீ போன பாதை அடி இன்னும் என் மனசுல ஓடுதடி, காத்து வந்து ஓ வாசம் பேசுது, கண்ணீரே என் தோழியாயிடுச்சு. நீ இல்லாத இந்த ஊருலே நான் நிழலாதான் நடக்கிறேன், உன் நினைவோட தினமும் நான் உயிரோட வேடுடன். மரத்தடியில் நம்ம சிரிப்பு மண்ணோட சேர்ந்து மௌனமாச்சு, நீ சொன்ன வார்த்தை ஒன்றும் இன்னும் ஏன் உள்ளம் குத்துதடி, வந்த பாதை திரும்பாதோ, வாழ்க்கை என்ன விருந்தாதோ, நீராத இந்த நேரம் நெஞ்சுக்குள்ளே நெருப்பாடோ.
டேய் ஏன்டா இவ்வளோ வேகமாக வரா? உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா கூடவே இருந்துட்டு உங்க மாமா குத்தி விடல. என்னடா சொல்ற? அப்ப நீ குத்துலையா? என்னடா சொல்கிறேன்? நான் குத்துனேண்ணா. வேற எவனே இதில் வேலை பார்த்துறேன்டா. அது முதல்ல எவனு கண்டுபிடிக்கணும்டா. சரி வாயா போய் பார்ப்போம்.